எல்லாருக்கும் வணக்கம். இந்த உலகத்திலே ரொம்ப சுத்தமான உணவு, கலப்படம் இல்லாத உணவு என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருமே சொல்லுவோம், அது தாய்ப்பால் அப்படின்னு. ஆனால் அந்த தாய்ப்பால்லையே கதிரியக்க தன்மை உள்ள யுரேனியம் கலந்திருக்கு அப்படின்னு இப்போ ரீசெண்டாக ஆய்வுகள் வெளியாகியிருக்கு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்கக்கூடிய 6 மாவட்டங்களில் 40 தாய்மார்கள் கிட்ட இருந்து தாய்ப்பால் மாதிரிகள் எடுத்திருக்காங்க. 2021 அக்டோபர்லேருந்து 2024 ஜூலை வரைக்கும் இந்த ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரி எடுத்த தாய்ப்பால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அதை எடுத்து தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இதில் கதிரியக்க தன்மை உள்ள யுரேனியம் பீகாரில் இருக்கக்கூடிய 6 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட தாய்ப்பாலில் தான் இருந்திருக்கு. இந்த யுரேனியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கதிரியக்க தன்மை உள்ள ஒரு உலோகம். இதோட வேதியியல் குறியீடு U. இது ரொம்பவே ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு வகையான உலோகம் தான். இதில் 2 வகையான யுரேனியம் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா புற்றுநோய் உருவாக்கக்கூடியது, இரண்டாவது பார்த்திங்கன்னா புற்றுநோய் உருவாக்காதது. சரி, புற்றுநோய் உருவாக்காததுன்னா ஆபத்து இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அது இல்லை. புற்றுநோய் உருவாக்கக்கூடியது தனியாக புற்றுநோய் உருவாக்கும். உருவாக்காதது என்ன பண்ணும் அப்படின்னா, இது சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தும், கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுத்தும், அதுக்கப்புறமா நரம்பு மண்டலங்களில் பாதிப்பு ஏற்படுத்தும். எப்படின்னு பார்த்தாலுமே இந்த யுரேனியம் ஒரு அளவுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளோட உடம்புல பாதிப்பை தான் ஏற்படுத்தும். WHO கணக்குப்படி பார்த்தீங்கன்னா தண்ணியில் 1 லிட்டருக்கு யுரேனியத்தோட செறிவு எவ்வளோ இருக்கணும்னா 30 மைக்ரோகிராம் இருக்கணும். ஆனால் தாய்ப்பாலில் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கணக்குமே இல்லை. ஸோ தாய்ப்பாலில் இவ்வளோ இருந்த ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது கன்ஃபார்மாக. ஆனால் யுரேனியம் அப்படிங்கிறது எந்த வகையில் யார் எடுத்துக்கிட்டாலுமே அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஆபத்து தான். அப்போ இந்த தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான யுரேனியம் குழந்தைங்களுக்கு போனாலும் கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கும் பாதிப்பு இருக்குல்ல. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ரிஸ்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களோட பிளட் சாம்பிள் எடுத்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. யுரேனியம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னுட்டு பார்க்கும்போது குழந்தைங்களோட பிளட் சாம்பிளில் யுரேனியம் அதிக அளவு இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இந்த யுரேனியம் அதிக அளவு இருக்கே, அதனால தாய்ப்பால் கொடுக்க ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா அது அட்வைஸ் பண்ணலை. தாய்ப்பால் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு தான் டாக்டர்ஸ் தாய்மார்களுக்குமே அறிவுறுத்தி இருக்காங்க. இதில் பீகாரில் 6 மாவட்டங்கள்லேருந்து இந்த சாம்பிள்ஸ் எடுத்து செக் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு மாவட்டத்தில் ரொம்ப ரொம்ப அதிக அளவு யுரேனியம் தாய்ப்பால் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த யுரேனியம் எப்படி இந்த அளவுக்கு அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய ஆய்வுகள் நடத்தணும், அதனால் எங்களுக்கு ஃபண்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பீகாரோட தலைமையில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகள்கிட்ட இப்போ கேட்டிருக்காங்க. அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஆய்வுகளை இன்னுமே ரொம்ப விரிவாக்க மட்டும் அவங்க நடத்துவாங்க. அப்படி நடத்தி பார்க்கும்போது தான் தெரியும் இன்னும் எந்தெந்த மாதிரியான பாதிப்புகள் இருந்திருக்குன்னு. அதுக்கு அடுத்தபடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிலத்தடி நீரை எடுத்து அதில் யுரேனியம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுலேயுமே அளவுக்கு அதிகமான யுரேனியம் இருக்கிறது தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் ஆய்வுகளை எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தா தான் இந்த பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது, இனி அதுக்கான முயற்சிகள் என்னெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ பார்ப்போம் இனி ஃப்யூச்சரில் இனி என்ன மாதிரியான முடிவுகள்லாம் வெளிவருது அப்படிங்கிறது நம்ம காத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.